வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வான்மழை கருத்தரங்கின் 80வது நிகழ்வில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆரம்பத்திலிருந்து ஒரு பேச்சு தமிழுக்கே வந்துடுறேன். இது சரியான நேரத்துக்கு துவங்கப்படுகின்ற ஒரு விழா. யார் வந்தாலும் வராட்டியும் அந்த டைமுக்கு நாங்கள் அந்த ப்ரேயரை ஆரம்பித்து விழாவை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு திரு பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு சின்ன பயம். எங்கள் அப்பா பெரும்பாலும் தாமதமாக தான் போவார். அவர் தாமதமாக போகிறதுக்கு ஒரு ரீசனை வேறு சொல்லுவார். இந்தியாவிலே எல்லோருக்கும் ஒரு மதம் உண்டு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம் என்று எல்லோருக்கும் ஒரு மதம் உண்டு. எனக்கும் ஒரு மதம் உண்டு, அது தாமதம். நான் தருவது சம்மதம், வருவது தாமதம் தான் ஆரம்பிப்பார். அது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்துடுறோமோ வந்துட்டால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்கே பார்த்தேன். எல்லாருமே இந்த இயற்கையோடு ஒன்றியவர்கள் அந்த வேதாத்ரி மகரிஷி அவருடைய அந்த தியானம் எல்லாத்தையும் பழகியவர்கள்ங்கிறதுனால இங்கே நான் பார்க்கின்ற முகங்கள் எல்லாமே ஒரு புன்னகை பூத்து சாந்தமாக இருக்குது. அதுலேயே என்னை இவரை அறிமுகப்படுத்தினாங்க. கிணத்துக்கடவு மைனாள் எம்எல்ஏ திரு சண்முகம் ஐயாண்டு. நாங்கள் சினிமாவில் காட்டுற எம்எல்ஏ எப்படி இருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு. மொத்தமாக அவ்வளவும் சாந்தமாக இவர் எம்எல்ஏன்னு 10 தடவை சொன்னால் கூட ஒரு நம்பிக்கை வராது, அவ்வளோ சாந்தமாக இருக்கார். இது எல்லாமே இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய முகத்திலே அது பிரதிபலிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். திரு சகோதரர் டிஎம்எஸ் பழனிசாமி அவர்கள் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், நான் என்ன பேச போகிறேங்க, எங்கள் சான்றோர் பெருமக்கள்லாம் பேசின ஒரு இடத்துல என்னை பேச கூப்பிட்றீங்களே என்ன? இல்லை நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வரணுன்னாரு. தவிர்க்க முடியாமல் வந்திருக்கேன். இப்போ பார்த்தா ஒரு கல்லூரியிலே ஒரு பள்ளி மாணவனை அழைத்தது போல் இப்போ நான் உணர்கிறேன். எல்லாரும் அப்படி ஒரு அற்புதமான மனநிலையையும் அறிவையும் கொண்டவர்கள் எதிரே நான் நின்று பேசுவதற்கு சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது. அப்பாவுடைய பாட்டு ஒன்று, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு ஒரு 2 வரி வரும். பணத்தை விட்டுருங்க, பணம் இருக்கோ இல்லையோ, மனம் இருந்தால்தான் வனம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடியும். அது மனம் இல்லைன்னா நிச்சயமாக அது வரவே வராது. வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் 8 லட்சம் மரக்கன்றுகள், லட்சக்கணக்கான பனை மரங்கள்லாம் நட்டிருக்கதா அந்த இதில் படித்தேன். இதில் என்னென்னா, மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் அவங்களுடைய ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக திருமண நாளன்றோ, பிறந்த நாள், நீத்தார் நினைவு, இப்படி எல்லாவற்றையிலும் அவங்கள கொண்டு ஒரு மரம் நட வைத்து அவர்களை அதில் பங்கேற்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. இது எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்த இலங்கை வானொலி, இந்த இலங்கை வானொலியை கேட்காதவங்களே இருக்க முடியாது தென் தமிழ்நாட்டில். அப்படி ஒரு பிரபலமான ஒன்று. அதில் மக்கள் ஆர்வமாக அதில் ஈடுபட்டு அவங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கணுங்கிறதுக்காக திருமண நாள், பிறந்த நாள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி போட்டால் அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்று பிறந்த நாள் காணுகின்ற இன்னார் பேரை சொல்லி அவரை வாழ்த்துபவர் அம்மம்மா, அப்பப்பா என்று ஒரு 10 பேரை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அதில் ஒரு சந்தோஷம், நம்ம பேர் வருது அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஆர்வமாக அதில் எழுதுவது எல்லாம் உண்டு. அதுபோல் ஒரு அழகான நிகழ்வு எல்லாம் நம்ம மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளை ஒரு மரக்கன்று நட்டு அவர்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு செய்கிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு அற்புதமான விஷயம். இதில் வேறு நாம் நட்டு வச்ச அந்த மரங்களை கூகுள் ஜியோடாக் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த 2 வருஷம் 3 வருஷம் அது வளர வளர நம்ம பார்க்குறோங்கிறதே இருக்குது. ஏன்னா ஒரு காரியத்தை மனசார செய்யும்போது தான் இந்த மாதிரியான திட்டங்களெல்லாம் ஞாபகம் அவங்களுக்கு மனசில் வரும், அதை செயல்படுத்த முயற்சிப்பாங்க. நான் சென்னையில் ஒய்எம்சிஏன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒய்எம்சியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக காலையில் விளையாடுறதுக்கு அதுக்கோ ஒன்று போயிட்டே இருப்பேன். அங்கே இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய இடம், சிட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறதுங்கிறது அந்த ஒய்எம்சிஏ மட்டும்தான். அதனால் பல கட்சிகள், பல இயக்கங்கள் அங்கே அவங்களுடைய கூட்டங்களை, பொதுக்கூட்டம் இல்லைன்னா பொதுக்குழு இப்படி நடத்துவாங்க.
இப்படி நடந்துக்கின்ற போது ஒரு தடவை நான் போயிட்டுருக்கேன், பெரிய பிரம்மாண்டமாக பந்தல் போட்டிருக்காங்க, இதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன் நாளைக்கு மீட்டிங் அப்படின்னாங்க. ஒரு சைடில் பார்த்தா ஒரு போர்டு வச்சு இலவச மரக்கன்றுகள் வழங்குவோம் அப்படின்னு போட்டு ஒரு 1000 500 மரக்கன்றுகளை வந்து இறக்கிட்டுருக்காங்க. சரி, மறுநாள் அந்த கூட்டங்கிறதுனால போல் ஒரு 4 நாள் கழித்து அங்கே போகிறேன். அந்த இதெல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டன. இந்த மரக்கன்றுகள் மட்டும் அதில் கொண்டு வந்ததில் பாதிக்கு மேலே அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. போதா குறைக்கு போகிற வழியெல்லாம் வேறு வாங்கினவங்களும் அங்கங்கே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதாவது மனதார செய்யாமல் விளம்பரத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் எப்படி வீணாய் போய்விடுகிறது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை வந்து இந்த காணொலியில் பார்த்தா ஆரம்பத்தில் நட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி அது வளர்ந்து வருகின்ற அளவுக்கு எல்லாமே ஒரு அழகாக வளர்ந்துருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது இல்லையா? இது வந்து நிச்சயமாக மனதார செய்தால் ஒழிய வராது. இப்போ திருக்குறளில் வந்து முதல் அதிகாரம் வந்து கடவுள் வழிபாடு, 2வது அதிகாரம் வந்து வான்மழை. வள்ளுவர் கடவுளுக்கு நிகராக இந்த மழையை வைத்து பிறகு இந்த உலகத்தின் இயக்கம் முழுக்க இதை 2ஐயும் சார்ந்துதான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து அமைச்சிருக்காரு. அதனால தான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ட்டு நீருக்கான ஒரு முக்கியத்துவத்தை அதில் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் இதை வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? எப்படி வந்து அந்த திருக்குறள் வழிபடி அந்த மழையின் முக்கியத்தை அவங்க வந்து உணரச் செய்வது, இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஐயாக்கிட்ட கூட சொன்னேன், இதை தாண்டி இந்த மாவட்டத்தை தாண்டி எல்லா மாவட்டங்களுக்கும் இது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு. சென்னையில் மீனாட்சி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த கல்லூரியில் என்னுடைய மனைவியின் வகுப்பறை தொழில், அவங்க வந்து தமிழ் பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க என் மனைவிட்ட வந்து இது மாதிரி நான் தமிழ் துறை தலைவராகிட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ஒரு ட்ராமா ஒன்று எழுதி கொடுக்க சொல்லு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடிக்கிறதுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்டில். ஏற்கனவே விவேக்கோட நாங்கள் ஒரு ட்ராமா போட்டிருந்தோம், திருவள்ளுவர் உயிரோடு இன்றைக்கி வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு காமெடி ட்ராமா ஒன்று பண்ணியிருந்தோம். அதையே கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுத்துருந்தேன். அதில் ஒரு இது, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது நம் உணவை விளைவிக்கின்றதுக்கு உதவியாக இருக்கின்ற அந்த மழை நீர் நமக்கு உணவாகவும், அதாவது நீராகவும் ஆகுதுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். திருவள்ளுவர் வந்துக்கிட்டு இருப்பார், ரோட்டில் ஓரமாக ஒருத்தன் நிற்பான், அவனை அப்படியே பார்ப்பான், என்னை தெரிகிறதா அப்படிம்பாரு. அதான் பார்க்குறேன், பஸ்ஸில் அவன் ஃபோட்டோ போட்டுக்கிறாங்களா அப்படிமா, மெட்ராஸ் பாஷை தான் பேசுவான். அவங்ககிட்ட அவர் கேட்குறாரு, நான் ஒரு குறள் சொல்கிறேன், அதுக்கு அர்த்தம் சொல்லு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒருத்தர் அதிகமாக எச்சிக்காரி துப்புனா துப்பாக்கி தூக்கி துப்புன்னு சுற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து உண்மையிலே ஒரு எங்கேயோ ஒருத்தர் விவேக்குக்கு சொல்லி, அது விவேக் அதை சொல்லிட்டு இருந்தார், பாருங்கள் சார் குறளே போய் சேர மாட்டேங்குது சார் அப்படின்னாரு. அது ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்போ இனியாவது நாம் வந்து அந்த மழையின் பெருமைகளை வந்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா 1200 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டாள் வந்து திருப்பாவையில் ஒரு இது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகாக நம்ம ஆளுங்க சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. வெள்ளைக்காரன் சொன்னால் மட்டும்தான் வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான் சொல்ல, நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறத கூட நம்ம உணர தலைப்படுவதில்லை. அதில் வந்து ஆழிமழை கண்ணா ஒன்றினை கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தொழுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உடைத்த சரைமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய்கிறார். ஒரு மழை எப்படி உருவாகுதுங்கிறது கடல்லேருந்து அதை எடுத்து அதை வந்து மேகமாக்கி மின்னல் மின்னி இடி இடித்து மழை பெய்கிறதுங்கிறத அவன் அப்பயே சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்ம வந்து சொன்னால் இல்லை வெள்ளைக்காரன் அதுக்கு என்ன பிரமாதமாக சொல்லியிருக்கான், நம்ம வெள்ளைக்காரனை தான் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். இங்கே வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட 50 கொள்கைகள் பற்றி அந்த புக்லெட்டில் நான் படித்தேன். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பசுமையை ஏற்படுத்துதல், மழை நீரை வளமாக்கி நீராதாரத்தை மேம்படுத்துதல், கழிவுகளை வளமாக்குதல், இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல்.
அற்புதமான ஒரு விஷயங்கள். பல ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் பலவற்றை இருந்து நாம் இழந்து விட்டோம். அதை மீட்டெடுக்கின்ற பணியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் வந்து அதை செய்கிறதே வந்து நாம் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிற மரங்கள் அதே மாதிரி தான். நான் ரேடானில் இருந்தபோது, ரேடானில் ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். மெல்பர்னில் ஷூட்டிங், ஆஸ்திரேலியாவில். அங்கே மெல்பர்ன்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில். அந்த கோயில் வந்து சைவம் வைஷ்ணவம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு இலங்கை தமிழர் கட்டியிருக்காரு. ஒரு என்ன சொல்ல, தனியான ஒரு பிரதேசம், ஊருக்கு தள்ளி வெளியே இருக்குது. அங்கே படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் உள்ளே போகாமல், ஏன்னா ராதிகா சரத்குமார்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நான் வெளியே உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்கேன். ஒரு 5-6 பெண்கள் ராதிகா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே வந்து பார்க்க வராங்க. நான் வெயிலில் குளிருதுன்னு சொல்லிட்டு வெயில் படுற மாதிரி உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, ராதிகானா உள்ளே இருக்காங்க, நீங்கள் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்லை குளிருது, அதனால் வெயிலில் உட்காந்துருக்கேன்னு. உட்காராதீங்க சார், இந்த ஏரியாலெலாம் வந்து ஓசோன் ரொம்ப வீக்காக இருக்க இடம், வெயில் பட்டுச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரும் அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது, நடுவிலலாம் வந்து அவங்க பாலைவனங்களும் இதுவுமாக இருக்குது. அங்கேயுமே வந்து ஓசோனுடைய வீக்னஸ், அது காரணம் வந்து மரங்கள் வெட்டப்பட்டு விட்ட காரணத்தால் ஓசோன் வந்து அங்கே வீக்காகி அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து முகத்தில் அந்த வெள்ளையை தடவிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்கின்னில் வந்து சூரியன் பட்டுச்சுன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால. இது மட்டும் இல்லை, நம்ம பல விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஹம்சராஜன் பேர். அவர் வந்து கவர்னருக்கு, இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான பிரமுகர்கள்லாம் அவர் தான் ஃபிசியோ. அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன செஷன் நடந்திருக்கு. இவரும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கார். மொத்தமாக எல்லோரையும் வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் மார்க் போடுற மாதிரி. அப்போ முதல் 3 வந்து அவங்களுக்கே பரிச்சயமான சில எக்ஸசைசஸ் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் ஒரு 15-20 மார்க் தான் வாங்கியிருக்காரு. 4ஆவதாக கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பையை கொண்டாந்து வச்சு அது விரிச்சிருக்காங்க. விரித்து அந்த பையில் வந்து ஒரு ஏணி, துணியில் பண்ணப்பட்ட ஏணி, அதை 2ஆக பிரிச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஏணி அந்த கயரில் படாமல் நடுவில் நடந்து போகணும் அப்படின்னு. அடடா, நம்ம பாண்டி தானே இது அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி போயிருக்கு. அதில் அவருக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்கு. திருப்பி கீழே 3 பந்துகளை வைத்து ஒரு பந்தை தூக்கி போட்டு 2 பந்தை எடுக்கணும். இது ஹை ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்று. இன்றைக்கி செய்யவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிட்டிஸில் வந்து இது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாமே. மீண்டும் இது போன்றவற்றையும் நாம் வந்து மறக்காமல் திரும்பவும் கொண்டு வரணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி இன்றைக்கி நீங்கள் வந்து மரம் நட்டு இழந்த எவ்வளோக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருந்த இடங்களெல்லாம் போய் இன்றைக்கி வந்து அவையெல்லாம் காடுகளாகி மீண்டும் வருதுங்க. இது போன்ற ஒரு முயற்சிகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார், நீர் சேமிப்பில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது மழை நீரை சேகரித்து அதில் வந்து சூரிய ஒளி படாமல் காற்று புகாமல் வைத்தால் 1 வருடம் வரைக்கும் அது வந்து கெட்டு போகாமல் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இங்கே நம்மளுடைய இதில் இது மழை நீரை அழகாக, அதாவது அதில் வேறு சொன்னார், முதல்ல வர தண்ணி வந்து கொஞ்சம் கசடுகளோடு வரும், அதெல்லாம் விட்டுட்டு மீதி சுத்தமான தண்ணியை தான் நம்ம சேகரிக்கிறோம் அப்படின்னாரு. ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தில் மழை நேரத்தில் சேகரிக்கிற தண்ணியும் கோயிலுக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து ஒரு சாவளம் அப்படிங்கிற அந்த பாதை, அந்த இரட்டை பாதைகளை கொண்டு வந்து அதை குளத்தோடு சேர்த்துருக்கான். அது எப்படின்னா, முதல்ல ஓடுற தண்ணி வந்து மழை பெய்தவுடன் கோயிலுக்குள்ளேருந்து வர தண்ணிக்கு அழுக்கோடு வரும். அப்போ அந்த சாவளத்தின் ஒரு பகுதியை திறந்து அது நந்தவனத்துக்கு போயிடும். நல்ல தண்ணி வரும்போது அதை மூடிட்டு அதை குளத்துக்குள்ளே விட்டுருவாங்க. இந்த பழக்கம் வந்து அப்படியே கொண்டு வந்து எல்லா கோயிலையும் ராஜராஜன் பயன்படுத்தி அது வீராணம் ஏரிக்கு வரைக்கும் வந்து அந்த தண்ணி பயன்பாட்டை பண்ணியிருக்காங்க. ஒரு எப்பயோ பண்ண ஒரு அற்புதமான ஒரு நீர் சேமிப்பு. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோன்னா, எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். இது வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையுமே மறந்துகிட்டே வந்துட்டோம். எங்கள் ஊரில் செட்டிநாடு, இதை எப்படி ஐயா சொன்னார், இது வந்து வறட்சி பூமியே இங்கே தான் வந்து, அதனால் நாங்கள் வந்து மரம் நடுறதெல்லாம் ஆரம்பித்து மழைக்கான ஒரு இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. இதை விட வறண்ட பூமி வந்து எங்கள் செட்டிநாடு.
அதில் தண்ணிங்கிறது என்றைக்கு மழை பெய்யுதுன்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டின வீடு சொல்ல முத்தம் வச்ச வீட்டில் 4 முனைகள்லையும் பெரிய பெரிய அண்டாக்களை வச்சுருப்பாங்க, துணி போட்டு மூடி. மழை வந்த உடனே கடகடன்னு எடுத்து அந்த துணியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த தண்ணி தான் வருடம் முழுக்க அவங்க பயன்படுத்துறது. ஏன்னா கிணத்துல வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியாது. ஆக இந்த மழை நீர் தான் பலகாலமாக எங்கள் ஊரில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. பாருங்க, இப்போ சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பழனிசாமியார்ட்ட சொன்னேன், ஆகா பாருங்க ஐயா, இதை வந்து எங்கள் ஊர்லேயும் பண்ணியிருக்காங்க, ஒரு அற்புதமான விஷயம் அது அப்படின்ட்டு. சமீபத்தில் ஐயா ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர் பேசின ஒரு காணொலியை பார்த்தேன். அதில் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது இந்த வறட்சியான பிரதேசத்தை வந்து நீர்மிகை பிரதேசமாக மாற்றணுன்னா மழைக்காடுகளை உருவாக்கணும். நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு 120 கிராமங்களில் மழைக்காடுகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே மழைக்காடுகள் ஒரு சின்ன க்யூரியாசிட்டி, ஆர்வம் வரும் இல்லையா, அதில் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா அற்புதமான சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இந்த உலகத்தோட மொத்த நிலப்பரப்பில் 6% தான் மழைக்காடுகள், வெறும் 6% தான் மழைக்காடுகள். ஆனால் உலகத்தில் உள்ள மொத்த உயிரினங்கள் தாவரங்களில் பாதிக்கு மேலே இந்த மழைக்காடுகள் தான் வந்து தாயகமாக இருந்திருக்கு. இந்த மழைக்காடுகள் 6% மட்டுமே இருந்தாலும் அதையை தாண்டி இந்த உலகத்தின் பெரும் பகுதிக்கு வந்து அது பயன்படுது. அதுலேயும் வந்து மருந்தாக பயன்படுது. கேன்சரில் பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளில் 70% இந்த மழைக்காடுகள்லேருந்து கிடைக்கிற மருந்து தான் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்டர்நெட்டில். அது போக காற்று மாசுபடாமல் இருக்கவும் குளோபல் வார்மிங், அதான் சொல்கிறேன்ல, பூமி வெப்பமடையாமல் இருக்கவும் மரங்கள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதுபடி சொல்லிகிட்டே போகலாம். அப்பா மரங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து அது வந்த காலத்தில் அது இரட்டை அர்த்தமான பாட்டு அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு வேண்டாதவர்கள் மூலமாகலாம் வந்திருக்கு. ஒரு பெண் காலையில் பூ பறிக்கிறதுக்காக வந்து அவள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு பாடிக்கிட்டு போகிறான். இவ்வளோதான் சிச்சுவேஷன். அப்போ அந்த பாட்டை எழுதுகிறாரு. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை தவிர ஒருவரும் இல்லை. பார்த்திங்கன்னா அந்த காடுங்கிறது வந்து காட்டு ராணி கோட்டை, காடை வந்து அந்த ராணியுடைய கோட்டை. இது வந்து எல்லாருக்கும் ஓப்பன். இதில் வந்து கள்ளிக்கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சின்னு எழுதுனா. அது மாதிரி அந்த காட்டுக்கு யாருமே கிடையாது, காவலே கிடையாது. இங்கே காவல் காக்க கடவுளை தவிர ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலம் இல்லை, இதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. இந்த காட்டி காட்டி மறைத்து கொள்ளுங்கிறது இருக்கு இல்லையா, பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா சொந்தக்காரனையே கூட வந்து ஒரு ஹாலை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து அவர் என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு பார்த்துருவாரும்பாங்க. நம்ம பையில் இருக்க பொருளே அடுத்து யாருக்கும் காட்ட மாட்டோம். ஆனால் காடு தன்னிடம் இருக்க எதையுமே மறைப்பதில்லை, எல்லாத்தையுமே வந்து அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலம் இல்லை, இயற்கையோடு கலந்துட்டிங்கன்னா கால நேரமே இப்போ போகிறதே தெரியாதுங்கிறது. இதுக்கப்புறம் மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மழை அப்படி சொல்கிறார், மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது, பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது, நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. இந்த நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும்ங்கிறது வந்து நீங்கள் மருந்தாக ஆக்கலாம், இல்லைன்னா மனசுக்கு மனதை வந்து அது குணப்படுத்துகின்ற ஒரு அமைதியை தருகின்ற ஒன்றாகவும் நாம் அதை வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ மரங்கள் நடங்கிற போது இன்னொரு இது ஞாபகம் வந்துச்சு. தெனாலிராமன் ஒரு படம். இந்த தெனாலிராமனுக்கு அப்பா தான் வசனம் எழுதியிருந்தார். அதில் தெனாலிராமன் வந்து அக்பர் பாதுஷாவை பார்க்குறதுக்கு டெல்லிக்கு போகிறாரு. ஆனால் எப்படி பாதுஷாவை போய் பார்க்க முடியாது. அதனால் அவர் வர்ற வழியில் ஒரு இடத்துல வந்து மரம் நட்டுக்கிட்டு இருப்பார், மாமரம். அப்போ அக்பர் பாதுஷா வர நிறுத்திட்டு, ஏன் நீ உனக்கே இவ்வளோ வயசாகிடுச்சு, வயசான கோலத்தில் இருப்பார், உனக்கே இவ்வளோ வயசாகிடுச்ச, நீ இந்த மரத்தை நட்டு அது என்னைக்கு வளர்ந்து கனி கொடுத்து நீ அதை சாப்பிட போகிற அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் தெனாலிராமன் சொல்லுவார், இல்லை அரசே, இந்த மரம் நான் நட்டு வைக்கிறேன், என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு அது பயன்பட்டாலே வந்து அதுக்கான பயனை வந்து நான் அடைஞ்சிருவேன், அவர்களுக்காக, இது எனக்காக செய்யலை, மற்றவர்களுக்காக செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இங்கே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா இனி வருங்காலம், அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்கும், அடுத்த தலைமுறைக்கான ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக பார்த்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 1985 வருடம் சின்னப்பு மேலே பேசுங்கிற படம். நான் அந்த படத்துக்கு இணை தயாரிப்பு,
கோ டைரக்டரும் கூட. மங்களூரில் ஷூட்டிங் முடித்து மங்களூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு 6 நாள் சாங் பண்ணணும். அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக நான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் கார் ஓட்டிகிட்டு வரேன். என் காரில் வந்து டைரக்டரு, ப்ரொடியூசரு, டைரக்டர்ஸ் 2 பேர், கேமராமேன் எல்லோரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கோம். மங்களூர்லேருந்து வந்து மைசூர்லேருந்து நஞ்சன்கோடு வழியாக ஊட்டி மலை ஏறலாம். வந்துக்கிட்டு இருக்கோம். ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டுனா ஹெட்லைட்டே வந்து அவ்வளோ பெருசாக இதாகலை, பவராக இல்லை. ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சுப்பா, நிறுத்துப்பா, டீ சாப்பிட்லாம் அப்படின்னாரு டைரக்டர். சரின்னு நிறுத்தி எல்லோரும் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர்டு, தமிழகம் உங்களை வரவேற்கிறது, தமிழ்நாடு உங்களை வரவேற்கிறதுன்னு தமிழ்நாடு எல்லை ஆரம்பிக்குது. அந்த எல்லை தாண்டி ஒரு 2 வளைவு திரும்பி இருப்போம். திடீர்னு அப்படி லைட்டு போட்ட மாதிரி வெளிச்சம். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்போவுமே நம்ம சினிமாவில் சில விஷயங்களை காட்டுவோம். ஒருத்தனுக்கு கண்ணு வந்து இதாகுதுனாக டப்புன்னு ஒரு பல்பு அப்படி எரிஞ்சு அணையும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பிறகு நமக்கு பிரகாசமாக திடீர்னு 1 மணியில் அவ்வளோ இருட்டில் இவ்வளோ வெளிச்சம் இருக்கா அப்படின்ட்டு நிறுத்திட்டேன் வண்டியை. நிறுத்திட்டு பார்த்தா நம்மளுடைய தமிழக எல்லையில் 5 மரம் இருக்குன்னா அதில் நடுவில் 1 மரம் விட்டு 3 மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் 1 மரம், இப்படியே வந்து மரத்தை வெட்டியிருக்காங்க. மொத்தமாக மரமே இல்லாமல் தூரத்தில் யானைகள்லாம் போகிறதெல்லாம் தெரியுது. அன்றைக்கி ரொம்ப எனக்கு வந்து அதோடைய இது தெரியல. ஏன்னா இன்றைக்கி இருக்க அளவுக்கு வந்து இப்போ ரத்தம் சுண்ட தான் சித்தம் தெளிவாகிறதுங்கிற மாதிரி இன்றைக்கி தெரியுது. அன்றைக்கி வந்து ஆனாலும் அப்போவுமே வந்து மனசு வருத்தப்பட்டுச்சுன்னா இப்படி மரத்தை வெட்டி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த வனம் போன்ற அமைப்பெல்லாம் அந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். இப்போ இவ்வளவு சிரமப்படாமல் நம்ம இன்னும் விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே அப்படின்னு இப்போ தோணுது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹைவேயில் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா லாரி புளிய மரத்தில் மோதியது, இல்லைன்னா கார் வேப்ப மரத்தில் மோதியதுன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரோடோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது, கிணற்றுக்குள் பாய்ந்ததுன்னு வருது. இருக்க மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி மொட்டை அடித்து விட்டுட்டோம் ஊரையே. இந்த மரங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்க்கைக்கே வந்து அதை பிரித்து சொல்லியிருந்தாங்க. இதில் அப்பா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, அதை மட்டும் ஒரு 10 வரி படிக்கிறேன். தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அப்பா. பழந்தமிழ் நாட்டில் நட்பை 3 வகையாக பிரித்திருந்தார்கள். தலையாய நட்பு, கடையாய நட்பு, இடையாய நட்பு, கடையாய நட்பு. தலையாய நட்புக்கு பனை மரத்தை ஓமித்தார்கள். இடையாய நட்புக்கு தென்னை மரத்தையும், கடையாய நட்புக்கு பாக்கு மரத்தையும் ஈடுகட்டி காட்டினார்கள். நடும்போது மட்டும் பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், நாளடைவில் அது வளர்ந்து பலன் தரும். தென்னை மரத்திற்கு இடையிடையே தண்ணீர் ஊற்ற வேண்டும், ஊற்றினால்தான் வளரும், பலன் தரும். பாக்கு மரமோ தினசரி கவனித்தால் ஒழிய பலன் தராது. ஒரு முறை முளைத்த நட்பை உயிருள்ளவரை கடைபிடிக்கும் பண்புதான் உயர்ந்த நட்புக்கு சான்றாகும். இப்படி மரங்களை ஊமித்தே நட்பினை வகை பிரித்தார்கள் அப்படின்னு அப்பா எழுதியிருக்காரு. நாலடியாரில் கூட ஒரு பாட்டு இருக்கு. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீடு ஒன்று யாங்குதலைமை தந்தை கற்றோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைப்பை கெடும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஆலமரத்துடைய அடிவேரை கரையானை அரிச்சிட்டா கூட அந்த மரத்தின் விழுதுகள் வந்து அந்த அடிமரத்தை காப்பாற்றும், அது விழுந்து விடாமல், அந்த மரம் விழுந்து விடாமல் காப்பாற்றும். அதுபோல் ஒரு குடும்பத்தின் தலைவனுக்கு தயக்கம் ஏற்பட்டால் அவன் பிள்ளைகள் ஊக்கமுடன் செயல்பட்டால் அவனுடைய தளர்ச்சி நீங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அந்த இது சொல்லுது அந்த நாலடியார் பாடல். இப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதினா 4ம் 2ம் சொன்னதே வந்து நாலடியாரையும் திருக்குறளையும். அதுவே வந்து நமக்கு இன்னும் போய் சேரலை. இவ்வளோ நேரம் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ அப்பாவை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்பா சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவார். எதுக்காக உணர்ச்சி வசப்படுறாருன்னு தெரியாது. ஆனால் அதோடைய விளைவுகளை பற்றியெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டார். ஒரு மேடை, அந்த மேடையில் வந்து ஈவிகே சம்பத் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு தலைவரை பற்றி ஒருத்தர் பேசுகிறார். அப்பா அதில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஈவிகே சம்பத் பேசுகின்ற போது இளந்துருக்கியர்
முஸ்தஃபா கமால் பாஷாங்கிறவரை பற்றி ஒரு மணி நேரம் அவர் பேசுகிறாரு. அவர் சொல்லின் செல்வர்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான பேச்சாளி. பேசி முடிக்கும்போது அப்பா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறாரு. வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க? முஸ்தஃபா கமால் பாஷான்ட்டார். எங்கள் அண்ணன் பேர் முஸ்தஃபா கமால் பாஷா. அவன் ஒரு சின்ன வயசில் காணாமல் போயிட்டான். காணாமல் போனோன்னே இப்போ தேடி போய் இதுக்கு போகிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட. அப்பா போய் சொல்கிறாரு, என் பிள்ளை அப்போ வளரல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப கட்டங்கள் வளரல. அப்போ போய் சொல்லும்போது, சார் உங்கள் பையனா சார்? பேரை கேட்டேன் கமால்னா. சரி, யாரோ ஒரு பாய் வருவாருன்னு பார்த்தா நீங்கள் வரீங்க அப்படின்னு இருக்கா. அதுக்கு பற்றி கவலையே படல. எனக்கு அண்ணாதுரைன்னு பேர் வச்சார். அண்ணாதுரைன்னு பேர் வச்சு அது அண்ணாக்கும் சொல்லியிருக்காங்க, கண்ணாசன் வந்து அவர் பையனுக்கு உங்கள் பேர் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. இப்போ ஒரு நாள் அண்ணா வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. நான் எனக்கு ஒரு 5 வயசு, மேலே கீழே ஓடிக்கிட்டு இவங்கெல்லாம் இலையெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டம்ளரை காலால் தட்டி விட்டு அது இதுன்னு கத்துறேன். அப்பா அங்கேருந்து வந்தவர் என்னை பார்த்து, டேய் அண்ணாதுரை உள்ளே போ, எல்லாம் அடிப்பேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு கத்திருக்காரு. அண்ணா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் அப்பா கேட்டார், ஏன் அண்ணா சிரிக்கிறீங்க? இல்லை, உன் பையனுக்கு எதுக்கு என் பேரை வச்சேன்னு தெரியுது. நான் இருக்கேன், டே அண்ணாதுரை வாயை மூடுறா, உட்காரு, இப்படி வந்து எதிரியே வந்து இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்ணா சொல்கிறேன், சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆனாலும் வாழ்நாள் முழுக்க அதுக்கு பிறகு அப்பா என்னை வந்து முழு பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை, துரைன்னு மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு. அண்ணாதுரைன்னு கூப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும். மறதி அவர் கூட பிறந்த ஒன்று. பார்த்தா எல்லாரையும் மறந்துடுவார். ஒரு ரொம்ப அபூர்வமாக தான் ஞாபகம் வச்சுக்குவார். ஆனால் படித்த எதுவுமே மறக்காது. அது கடவுள் அவருக்கு கொடுத்த வரம். ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கார் அப்பா. ஒருத்தர் அப்படி கிராஸ் பண்ணுறாரு. ஃப்ளைட்டுக்காக அவர் வெயிட்டிங்கு. அவர் அப்படி கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது அவர் அப்பாவை பார்த்துட்டு, ஹலோ கண்ணதாசன் அப்படின்னாரு. அப்பா வந்து எஸ். அவர் நின்னார் பேசுகிறதுக்கு. இவர் எதோ எஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ புக்கு படிக்க ஆரம்பிச்சா அவர் போயிட்டார். அப்பா இல்லை, யார் இவர் கண்ணதாசன்னாரு. பார்த்தா பின்னாடி 2 போலீஸ்காரன் போயிட்டுருக்கான். அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து நான் கூப்பிட்றேன், இங்கே வாயா, உள்ளே போனது யார் என்னாரு? எங்கள் கேரளா சீஃப் மினிஸ்டர் அச்சுதமேனன். அவரே மறந்துடுச்சு. அப்புறம் கூட போய் உள்ளே போய் அவரை பார்த்து, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை உங்களைன்னு இருக்கார். அதையும் பாருங்கள், நான் ஏதோ ஒரு மூடில் இருந்தேன்னு கூட போய் சொல்ல வரல, ஏன்னா உங்களை மறந்து போயிடுச்சு, ஞாபகம் இல்லை அப்படின்னு இருக்கார். ஆனால் படித்தது எதுவுமே அவருக்கு மறக்காது. அது வந்து அவருக்கு கடவுள் கொடுத்த வரம். ஒரு படத்துக்கு பாட்டு எழுத போகிறாரு. பாட்டு எழுத போகும்போது அந்த இவரை கேவி மகாதேவன் இசையில் மட்டும் வந்து எப்படின்னா எழுதி கொடுத்து அவர் டியூன் போடணும். இவருக்கு அந்த சுச்சுவேஷன் சொன்னோன்னே ஒரு கம்பராமாயண பாடல் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது விஸ்வாமித்திர ராமனை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு இடத்துல வந்து அகலையை, அந்த கல்லா கிடந்த அகலையை இவர் கால் பட்டு அந்த சாபம் நீங்கி உயிர் வந்துடுது. அந்த இடத்துல கம்பன் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா தாடகைங்கிற ஒரு அரக்கியை வந்து இவர் விஸ்வாமித்திரருடைய அந்த தியானத்தை வந்து யாகத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பா. ராமன்கிட்ட சொல்லி அவளை வந்து கொல்லுன்றவார். ராமன் ஒற்றை அம்பில் வந்து அந்த தாடகையை வதம் பண்ணுறாரு. அந்த தாடகைங்கிறவர் 100 யானைக்கு சமமான ஒரு பலம் உள்ளவள். ஸோ அதையும் இதையும் வச்சு கம்பன் சொல்கிறாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன். நீ அங்கே கையை அந்த வில்லை பட்டு இப்போ உன் கால் பட்டு இவளுக்கு உயிர் வந்ததுன்னு சொல்கிறாரு. இந்த வண்ணம்ங்கிற வார்த்தை, அந்த ஓசை வந்து அவருக்கு அப்படி பிடிச்சி போச்சு. அதில் தான் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு மயங்குகிறேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் அந்த வண்ணம்ங்கிற வார்த்தை விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த வண்ணம்ங்கிற வார்த்தை விளையாட்டு வந்து அவருக்கு அப்படி ஒரு இதாகிடுது. நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவரே சொல்லியிருக்கார், நான் வந்து என் வாழ்க்கையில் நான் என்னை பின்பற்றாதீர்கள், என்னுடைய எழுத்துக்களை பின்பற்றுங்கன்றிருக்கார். ஏன்னா காரணம் வந்து அவ்வளவு தூரம் அவரை வந்து நம்பி ஏமாந்துருக்காரு. மானிடரை பாடி அவர் மாறிய பின் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம்னுக்கிற. நான் மாறலை, நான் யாரையெல்லாம் நல்லவன் யாரையெல்லாம் தலைவன் நினச்சேனோ அவெல்லாம் வேறு மாதிரியாக இருந்திருக்கான். அதனால் மானிடனை பாடி அவர் மாறிய பின் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம்,
மலை அளவு தூக்கி பின் உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் அப்படின்னு தன்னை அவர் வந்து அதில் பிரகடனப்படுத்திக்கிறார். நான் வந்து மாறவே இல்லை அப்படின்ட்டு. சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க. ஒரு மனிதன் வந்து எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நகைச்சுவை உணர்வு இருந்துச்சுன்னா அது எதையுமே அவனை பாதிக்காதுங்கிறதுக்கு நான் அப்பாவை தான் உதாரணமாக வச்சுப்பேன். திருச்சியில் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு போயிட்டு திரும்பி வராரு. அந்த காலகட்டங்களில் வந்து இவ்வளோ டிராஃபிக் கிடையாது. விக்கிரவாண்டிங்கிற ஊருக்கிட்ட வரும்போது ஒரு ரோடு ஓரமாக நின்று ஒரு மாட்டு வண்டியில் மோதி வண்டி சேதமாயிடுச்சு. ஒரு 4-4:30 மணி இருக்கும். எங்கே போகிறதுன்னு தெரியாது, வண்டிங்க எதுவும் வரல. வண்டியை விட்டு இறங்கி அப்பா உதவியாளர்லாம் ரோடு ஓரமாக நிற்கிறாங்க. காலையில் விடியுது, அப்படியே ஒரு 5-5:30 பலபலன்னு விடியுது. பார்த்தா வண்டியுடைய முன்பகுதி முழுக்க சேதமாயிருக்கு, அந்த காருடைய முன்பகுதி. நான் சொல்கிறது வந்து ஒரு 68-69ன்னு வச்சுங்களேன், 1968-69. ஒரு மனிதனுக்கு கோபம் வருமா வராதா? இவர் அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை ஒரு வாயிலேருந்து வர்றது டிரைவரை பார்த்து, அட பாவி, விக்கிரவாண்டிக்கு வந்து விக்கிரவாண்டி ஆக்கிட்டேடா அப்படின்னு இருக்காரு. அந்த இடத்துல கூட அவருக்கு வந்து அதில் ஒரு கோபம் வரல. ஈரோடு தமிழன்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அவர் வந்து என்னுடைய கல்லூரி பேராசிரியர். என்னுடைய கல்லூரியில் வந்து ஒரு அற்புதமான தமிழ் துறை, இன்குலாப், ஈரோடு தமிழன்பன் ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஈரோடு தமிழன்பன் வந்து ஒரு தடவை அப்பாவை எங்கேயோ ஒரு கவியரங்கத்தில் சந்திச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் கமால் அங்கே தான் படித்தார், என் புதுக்கல்லூரியில். அதுக்கு பிறகு என்னுடைய இன்னொரு அண்ணன் கண்மணி சுப்பு படித்தார். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கவிஞர், முதல்ல கமால் படித்தார், அப்புறம் கண்மணி சுப்பு, இப்போ அண்ணாதுரை என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் காலேஜில் அப்படின்னு இருக்கார். இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என் பிள்ளை ஏதாவது ஒன்று அங்கே படிக்கும் அப்படின்னு இருக்க. அதே மாதிரி மலேசியாவில் துணி வாங்கிறதுக்கு, மலேசியா மீட்டிங்கு போயிட்டு குழந்தைங்க ஏதோ ட்ரெஸ்ஸு கேட்டுச்சே அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு உள்ளே போனால் சைனாக்காரன், ஐ வாண்ட் ஷர்ட்ஸ் அப்படின்னு இருக்கார் இவர். உடனே அவர் சைனா கடைக்காரன், வாட் சைஸ்? ஆல் சைஸ், எல்லா சைஸ்லேயும் எனக்கு பிள்ளை இருக்குது, நீ எந்த சைஸ் கொடுத்தாலும் அது சேரும் அப்படின்னு இருக்கார். இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு எதுலேயுமே சீரியஸ் கிடையாது. ஒரு பாட்டு எழுத உட்காந்துருக்காரு, ஃபோன் வருது. அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது, ஆனால் கம்பெனிக்கு ஃபோன் வருது. பஞ்சவரணாச்சலம் போய் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அப்பாட்ட வந்து காதில் ஏதோ சொல்கிறாரு. சரி அப்படி ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி காரில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு, வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து இவருடைய பார்ட்னர் வாங்கின ஒரு கடனுக்காக வீடை ஏலத்தை கொண்டு வந்து வாசலில் அந்த டாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இது போட்டு அடிப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவோம், அதை அந்த டாம்னே சொல்லி, தமுக்கா தண்டோரா அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி பணத்தை அங்கே வாங்கி கட்டி அனுப்பிட்டு திரும்ப பாட்டு எழுத போய் உட்கார்றாரு. அப்போ எழுதின பாட்டு தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. தன்னுடைய வாழ்க்கையையும் கொண்டு வந்து பாடல்களிலே அப்பா அப்படியே சேர்த்துருவார். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. தேடி வந்த திங்களில் செவ்வாயில் வெள்ளி சேர்த்தெடுத்தேன் அள்ளின்னு, திங்கள் செவ்வாய் வெள்ளி. அது மாதிரி உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதழ் பருகும்போது நெஞ்சம் ஆறும் அது பாடும் இன்பசுரம் ஏழும். இப்படி வந்து வார்த்தைகளை கொண்டு வந்து அழகாக கோத்து பண்ணுவார். அதில் இது எப்படின்னா, இதெல்லாம் பழம்பாடலேருந்து வந்தது தான். இம்பரவானில்லையே ராமனை பாடி என் கொண்டாய் பானானி வம்பதான் களவம் என்றன்னு யானையை 10 பேரில் சொல்லுவான். அது வரைக்கும் புரியவே புரியாது அந்த அவன் மனைவிக்கு. கடைசியாக தான் யானைன்னு புரியும். அவ்வளோ பேர்கள் யானைக்கு இருக்குங்கிறத வந்து ஒரு அந்த பாடல் மூலியமாக அது இது பண்ணியிருப்பார். ஐயா ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா. இல்லை ஏன்னா நேரம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான். என்னங்கய்யா ஓகே, இல்லை அது கேட்டுக்கலாம். என்னென்னா அவங்க சொன்னது எலெக்ஷனில் நிற்கிறார் ஐயா இருக்காங்க. அப்போ வந்து அப்பாவுடைய அலுவலகம் வந்து மவுண்ட் ரோடில் இருந்துச்சு. அதாவது மவுண்ட் ரோடு அண்ணா ஃப்ளைஓவர் இறங்கின உடனே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கலைஞருடைய முரசொலியிலேருந்து ஒரு 6 கட்டடம் தள்ளி கண்ணதாசனுடைய தென்றல், அதுலேருந்து ஒரு 4 கட்டடம் தாண்டி மன்றம். இப்படி வந்து கழகத்தின் முக்கிய ஆளுகிட்ட எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் பத்திரிகை அலுவலகம் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த ஏரியா முழுக்க அப்பாவுக்கு நல்ல பரிச்சயம். எலெக்ஷனில்
நிற்கிறதுக்கு சீட்டு கேட்குறாரு அண்ணாட்ட, எனக்கு 1000 விளக்கு கொடுங்க, எல்லாரையும் எனக்கு தெரியும், நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. ஆனால் அண்ணா வந்து இல்லை நீ திருக்கோஷ்டியூரில் போய் நில்லு, அங்கே உன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அதனால் அங்கே நிறைய மெஜாரிட்டி ஓட்டு உனக்கு விழுந்துடும் அப்படின்னு. சரின்ட்டு திருக்கோஷ்டியூருக்கு ஒரு வேட்பாளராக முதல் எலெக்ஷன் வந்து டிஎம்கே நிற்கிது, பப்ளிக் எலெக்ஷன். திருக்கோஷ்டியூரில் நகரத்தாரர்களுக்கு ஒரு மரபு இருக்குது. அதாவது வந்து நகரத்தார்கள் எல்லாம் ஒரு ஹாலில் கூடியிருப்பாங்க. அங்கே வந்து முன்னாடி துண்டு கட்டிக்கிட்டு போய் கும்பிடு கட்டி எல்லோரும் முன்னாடி விழுந்து வணங்கி, நம் இனத்தை சேர்ந்த நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். நான்லாம் போய் இவங்க காலெல்லாம் விழமாட்டேன். எதுக்கு காலில் விழணும்? ஓட்டு போட தானே கேட்குறேன், காலில் விழுந்து ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்றார். அவங்களும் போடலை. முதல் எலெக்ஷன் வந்து கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், அவர் ரிசல்ட்டே என்னால் அதுக்குள்ளே கண்ணதாசன் வெற்றி நீ இவரே சொல்லிக்கிட்டார் ஊர் முழுக்க அப்படிம்பார். அது வந்து அவருக்கு அது சில விஷயங்கள் வந்து அவருக்கு மனசில் பதிஞ்சிச்சுன்னா செய்யவே மாட்டார். 1970ன்னு நினைக்கிறேன், மதுபான தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக அப்பாவுக்கு வந்து கலைஞர் கூப்பிட்டு, ஃபஸ்ட்டு வைனரி உனக்கு தான் கொடுக்குறேன், நீ ஆரம்பி மதுபான தொழிற்சாலை. இவரும் சந்தோஷமாக மெட்ராஸ் வைன்ஸ் அப்படின்னு போட்டு, மெட்ராஸ் வைன்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடித்து ஒரு 2-3 நாளில் கையெழுத்தாகணும். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு கலைஞருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ராத்திரி கிருஷ்ணன் என் கனவில் வந்து அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்ட்டான், அதனால் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். கலைஞர் சொல்கிறாரு, இதெல்லாம் பொய்யா ஞாபகத்தில் வச்சுப்பாங்க, கனவில் வந்ததெல்லாம். இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். பண்ணியிருந்தா வந்து அநேகமாக தமிழ்நாட்டின் முதல் மதுபான தொழிற்சாலையாக இருந்திருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு அதை யாருக்கு கொடுத்தாங்களோ அவருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் சர்க்காரிய கமிஷனில் இருக்குது. அப்போ தான் நினச்சிட்டேன் கிருஷ்ணன் காப்பாற்றிருக்கார் கண்ணதாசனை அப்படின்ட்டு. நான் அதை சொல்லியிருக்கேன் நிறைய, இருந்தாலும் திரும்பவும் இங்கே சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு அப்பா கம்போசிங் போகிறார். போய் உட்கார்ந்த உடனே ஸ்ரீதர் சார் படம், ஸ்ரீதரில் சாந்தி நிலையம்னு படம், கோபு வந்து கதை வசனம், ஆங்கிலத்தில் வந்து ஒரு படத்தை தழுவி எடுக்கிறாங்க. என்னப்பா சுச்சுவேஷனு? ஆனால் வந்து யாருமே இல்லாமல் ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்த பெண்ணு இப்போ வந்து 6 குழந்தைங்களுக்கு தாதி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறானே, இதுதான் சுச்சுவேஷன் சாங். அப்படியா? கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம் பாட்டு எழுதி முடிச்சுட்டு கிளம்புறாரு. டைம் இருக்குன்னா இன்னொரு பாட்டு எழுதிடலாமே அப்படிங்கிறார் கோபு சார். எழுதலாம். என்ன சுச்சுவேஷன்? குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறான்னு. ஏன்னாப்பா இப்போ தானேப்பா அதை எழுதுனேன். இல்லைண்ணா அதே தான், வேறு மாதிரி பண்ணிக்கலான்னு, இந்த பலூன்களில் வச்சு பண்ணிக்கலான்னு. அப்படியா? பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சினில் துணிவு இருந்தாலும் ஒரு அந்த பாட்டை எழுதி முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் கம்போசிங், திருப்பி வந்து உட்கார்றாரு. என்ன குழந்தைங்களோட பாடுறான்னு. ஏப்பா நேற்று 2 பாட்டு எழுதுனேன். ஆமாம் இது அதே தான், குழந்தைங்களோட இருக்கிறதுனால அப்படி தானே வரும். செல்வங்களே தெய்வங்கள் வாழும் இல்லங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு. அடுத்து திருப்பி எழுதுகிறாங்க, அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு இன்னொரு பாட்டு. இந்த படத்தில் வர்ற 5 பாடல்களும் குழந்தைகளோட அப்பா போகிற மாதிரி, அது அவங்க போகிற மாதிரி அப்பா எழுதின பாடல்கள். ஆனால் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை கூட அதில் வந்தது இதில் வந்திருக்காது. அதுதான் வந்து அவருக்கு கடவுள் கொடுத்த வரம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். திருவாரூர் தங்கராசு அப்படின்னு திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர், பெரியாருக்கு அடுத்தபடியாக இருந்த தலைவர் அவர் தான் ரத்த கண்ணீர் படத்துக்கான வசனகர்த்தாவும் கூட. ஒரு அற்புதமான மனிதர். விவேக் சார் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சார் அவரை ஒரு பேட்டி எடுக்கலாமா, கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, நான் திருவாரூர் தங்கராசு வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி, ஐயா ஒரு பேட்டி ஒன்று வேணும், விவேக்கே உங்களை பேட்டி எடுக்கிறேன்னு வரேங்கிறாரு. கூட்டிகிட்டு வாயேன்ப்பா அப்படின்னாரு. இப்போது ஒரு 2 நாள் போய் பேட்டி எடுத்தோம். அப்போ நடுவில் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வைராகியம் வச்சவன் கெட்டு போக மாட்டான்னு உங்கள் அப்பா ஒரு உதாரணையா, அவர் தான் முழு உதாரணம் அப்படின்னு திருவாரூர் தங்கராஜ் சொன்னார். எனக்கு என்னடா அது ஏதோ சொல்லியிருக்காரு, பட் விவேக் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது, அதனால் விட்டுட்டேன். இதை முடித்து ஒரு வாரம் கழித்து நான் தனியாக அவரை போய் பார்த்து, ஐயா அன்றைக்கி நான் விவேக்கோட வந்தபோது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, வைராகியம் வச்சவன் கெட்டு போக மாட்டான்ட்டு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. உட்கார் அப்படின்ட்டு பராசக்திக்கு முதல்ல வசனம் எழுதுறது நான். அந்த படம் ஆரம்பித்த போது நான் தான் வசனகர்த்தா, கிருஷ்ண பஞ்சு டைரக்டர்.
அந்த முதலாளி வந்து இவர் ஒரு பெருமாள் முதலியார். அந்த ஆஃபீஸ்க்கு நான் போய் டெய்லி வசனம் எழுதிக்கிட்டு இருப்பேன். டைரக்டருங்க வந்து இந்த சீன் ஒரு ஆங்கில படத்தில் வந்திருக்கு, அந்த சீனை வைங்கம்பாங்க. சரி, சீனை மாற்றி அந்த சீனை வைப்பேன். அடுத்த நாள் இன்னொரு சீனை சொல்லுவாங்க. இப்படியே தினம் சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்து, இனி நான் வந்து வசனம்லாம் எழுத மாட்டேயா, நீ இப்போ எங்கேயோ பார்த்துட்டு வந்து இங்கிலீஷ் படத்தை சொல்லி வசனம் எழுதுறதுக்கு திருவாரூர் தங்கராசு எதுக்கு, நீ வேறு யாரையா வச்சு எழுதிக்கோன்னு சொல்லிட்டு நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து ஒப்பந்தம் பண்ணி அவர் எழுத வர்றாரு. அப்போ கலைஞரோட உங்கள் அப்பா டெய்லி வருவார். நான் இந்த முதலாளி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால டைரக்டரோடு தானே நமக்கு மனஸ்தாபம், நான் டெய்லி போய் அங்கே உட்காந்துருப்பேன். இப்போ கலைஞர் வரும்போது உங்கள் அப்பா வருவார், உட்காந்து எல்லாம் கலடா பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் கண்ணதாசன் வந்து முதலாளிகிட்ட கேட்குறாரு, இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு எழுதவா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சட்டுன்னு என்ன சொல்லிட்டார், பாட்டு எழுதுறதுன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் நினச்சியா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு, நீ பாட்டுக்கு பாட்டு எழுதுறாங்கிற அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு முகம் சுருங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் அண்ணல் தாங்கோ கலைஞர் எல்லாரும் பாட்டு எழுதியிருக்காங்க, ஆனால் அப்பா பாட்டு எழுதலை. இது நடந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கண்ணதாசன் என்கின்ற ஒரு பாடலாசிரியராக, மிகப்பெரிய பாடலாசிரியர், வசனகர்த்தாக இருந்த கண்ணதாசன் பாடலாசிரியராக உருவாகி வராரு. இதே முதலாளி இதே கம்பெனி படம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் போயிருக்காரு, நம்ம திருவாரூர் தங்கராசு. அப்போ சொல்கிறாரு, ஆஃபீஸே பரபரன்னு இருக்குது, ஏன்னா கண்ணதாசன் பாட்டு எழுத வராருன்ட்டு. அது அவர் பிடிச்சி கூப்பிட்டு வரதே கஷ்டம். அந்த வேகத்தில் வந்து பரபரன்னு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்தார். வந்தோடனே முதலாளியை பார்த்து, முதலாளி என்னால் உட்கார முடியாது, தரையில் உட்கார முடியாது, ஊசி போட்டதுனால ஒரு பெட்டு போட சொல்லுங்கள், பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. எங்கேயோ இருந்து ஒரு புது பெட்டை வாங்கி கொண்டாந்து விரித்து அதில் உங்கள் அப்பா அப்படி சாஞ்சிக்கிட்டு பாட்டை சொல்கிறாரு. காலடியில் இவர் உட்காந்துருக்கார் அந்த முதலாளி, இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் உட்காந்துருக்கார். உங்கள் அப்பாவுக்கு இந்த சைடில் ஒரு கீழே தரையில் அவரும் உட்காந்துருக்கார் முதலாளி. எந்த முதலாளி உனக்கு பாட்டு எழுதுறதுனா அவ்வளோ ஈஸியான்னு கேட்டாரோ, அதே முதலாளி கண்ணதாசனுக்காக ஒரு புது மெத்தையை வாங்கி போட்டு தரையில் உட்காந்து அவர் பாட்டு எழுதுறதை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இதுதான் வைராகியம் வச்சவன் கெட்டு போக மாட்டாங்கிறதுக்கு அன்றைக்கி நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இங்கே வந்து நான் இதை சொல்லி நான் மரங்களை பற்றி பேசிவிட்டு, சரி கண்ணதாசனுடைய மகன் வரும்போது அதை பற்றி கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்கிறதுனால அதையும் சொன்னேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம எப்படி மிஸ் பண்ணிக்க, ஏன்னா சென்னையின் ஓட்டம் அந்த வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம், எதையுமே பார்த்தது கிடையாது, நின்னது. இப்படி உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. இவ்வளவு அமைதியாக அழகாக ஒரு திட்டமிட்டு செய்கின்ற காரியங்களை செய்கின்ற ஒரு இடம். இங்கே வந்து எனக்கு வந்து இந்த பழனிசாமி அவர்களை தான் நன்றி சொல்ல, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் மாட்டேன்னு மறுத்து. இப்போ வந்ததுக்கப்புறம் தெரியுது, ஐயோ மறுத்திருந்தால் எவ்வளோ இழந்திருப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இன்னும் தன் கிளைகளை விரித்து இந்தியா முழுக்க அவர்களுடைய இந்த சேவை தொடர வேண்டும் என்ற அந்த எல்லாம் வல்ல கண்ணனை இறைஞ்சி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.